எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி அம்மா வீட்டு பத்திரத்தை நம்ம எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம தேடல. பூஜாவோட ரூம்னு நம்ம முதல்ல அவ ரூம்ல தான் தேடி இருக்கணும். அவ ரூம்ல எப்படி போய் தேடுறது? தேடுனா என்னன்னு, இது நம்ம வீடு. நம்ம வீட்ல தான் அவ உட்கார்ந்துட்டு இருக்கா. நமக்கு இல்லாத உரிமையா அவளுக்கு? நிச்சயம் அவ ரூம்ல தான் பத்திரம் இருக்கணும். அவளை தவிர இந்த கேடு கெட்ட வேலைய வேற யாரும் செய்ய மாட்டாங்கண்ணே. சரிண்ணே, வா நம்ம போய் அவ ரூம்ல தேடலாம். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. வா வான்னு. வா. என்ன எதுவும் கிடைக்கலையா? ஏன் ரூம்ல தேடினா எப்படி வெற்றி கிடைக்கும்? மீனாட்சி அம்மாவோட வீட்டு பத்திரத்தை நீ தான் எடுத்து வச்சிருக்கேன்னு தெரியும். ஒழுங்கு மரியாதையை கொடுத்துட்டா உனக்கு நல்லது. வெற்றி, உன் பொண்டாட்டிக்காக நீயே பத்திரத்தை மாத்தி வச்சுட்டு இப்ப ஏன் ரூம்ல தேடுற மாதிரி நடிக்கிறியா? இதுக்கு அவளும் சப்போர்ட்டா? நான் இல்லாத நேரத்துல என் ரூம் குள்ள வந்து இப்படி எல்லாம் தேடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் டீசென்சியே கிடையாதா? சீ, வாய் மூடு. சக்தியும் எங்க அண்ணனும் சேரக்கூடாதுன்னு என்னெல்லாம் பண்ற நீ? டீசென்சிய பத்தி நீ பேசலாமா? சரண்யா, நான் தான் சொல்லிட்டேன்ல உன்கிட்ட, நீ என் லிஸ்ட்லயே இல்லன்னு. வாண்டடா ஏமா நீயே வந்து என் வண்டியில ஏறிட்டு இருக்க? பூஜா, எல்லா நாளும் எல்லாரும் ஏமாத்திட முடியாது. ஒரு நாள் நீ மாட்டுவ, அப்ப இருக்கு உனக்கு. சரண்யா, வா போலாம். போங்க. டேய், என்னடா தெரியலடா. டேய் டேய், நீ இரு நான் பாத்துக்கிறேன். அண்ணே, அண்ணி ஏன் இப்படி வீட்டு வாசல்ல இருக்காங்க நீ யோசிக்கிறியானே? அண்ணியை போட்டு அந்த பூஜா அந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா. நம்ம அம்மாவும் உண்மையை புரிஞ்சவங்க பூஜாக்கே சப்போர்ட் பண்றாங்க. பாவனே அண்ணி, அதான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அண்ணே, முத பூஜா எப்படிப்பட்ட ஆள்னு நம்ம அம்மாவை புரிஞ்சுக்க வைக்கணும்னே. எங்கடா எல்லாரும் முன்னாடியே அம்மா என்னை விட்டு கொடுத்து பேசுறாங்க. ஆமா, நான் யாரா அந்த வீட்டுல? வெறும் வட்டி வசூல் பண்ற ஆள் மட்டும்தானோ? அண்ணே, அம்மா அப்படி எங்கனே சொன்னாங்க, அந்த பூஜா தானே சொன்னான். ஆனா அம்மா அப்போ சும்மா தானே இருந்தாங்க. அவளை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கலையாடா? ஏண்டா, நம்ம வீட்டு பணத்தை நான் சக்தி கொடுக்க கூடாதாடா? அதுக்கும் பூஜா சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போவும் அம்மா சும்மா தானே இருந்தாங்க. அம்மாவுக்கு அண்ணி மேல தானே கோவம். அதுக்கு என்னையவே விட்டு கொடுப்பாங்களாடா? அதுவும் பூஜா முன்னாடி? அண்ணே, அப்படிலாம் இல்லண்ணே. ஆம்பளனா வேலைக்கு போய் சம்பாதிச்சா மட்டும்தான் மரியாதை. அதை மட்டும் நான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா. நான் மட்டும் நல்லா சம்பாரிச்சு ஏன் பணம் ஏன் நகன் வச்சிருந்தா இன்னைக்கு சக்தி இப்படி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருப்பாளா? பாவண்டா அவ. இப்ப எப்படின்னு நம்ம அண்ணி வந்து அம்மாட்ட உண்மையை நிரூபிக்க போறாங்க? அத பத்தி தான்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், நான் சொல்ற மாதிரி நீங்க 2 பேரும் செய்வீங்களா? இந்த பிளானை வச்சு நம்ம சக்திக்கு உதவி பண்ண முடியுமான்னு பாப்போம். சரிண்ணே. டேய், அப்புறம் உங்க 2 பேர்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்டா. ஆனா இப்போதைக்கு நீங்க 2 பேரும் அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சொல்லுண்ணே. நான் ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கேன்டா. வேலைக்கா? நீயா? அண்ணே, என்னண்ணே சொல்ற? ஆமாண்டா, இது வரைக்கும் அப்படியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்துட்டோம். இப்போ கல்யாணம் வேற ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அவமானம்னா அது சக்திக்கு அவமானம்னு பூஜா இன்னைக்கு நல்லா புரிய வச்சிட்டா. இதுக்கப்புறமும் நான் வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கலன்னு வை, அது சக்திக்கு தாண்டா அசிங்கம். அண்ணே, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கு என்னென்ன வேலை தெரியும்?
அண்ணி 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 உங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு அண்ணி. என்ன சொல்ற? எனக்கு புரியல. ஐயோ ஆமா அண்ணி, இந்த பூஜா தான் உங்க வீட்டு பத்தத்தை மாத்தி ரங்கநாயம்மா வீட்டு பத்தத்தை உள்ள வச்சிருக்கா. ஏய், எப்படி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ அண்ணி, இப்பதான் அந்த பூஜாவும் புஷ்பாவும் பேசுறதை 2 கண்ணால பார்த்தேன். அத வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன் அண்ணி. ஏய், நிஜமாவா? ஐயோ என்ன நீ நம்ப மாட்டீங்க, சத்தியமா அண்ணி. இப்ப அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும் அண்ணி, இந்த அம்சூரே பாருங்க வீடியோவை. சீக்கிரம் போய் இரு அனுப்புறேன். சென்ட் பட்டன் அமுக்கு. இருடா. மாட்னடி பூஜா. சக்தி, இந்த வீடியோ டெலீட் ஆயிராம பத்திரமா வச்சுக்கோ. என்ன அது எப்படியா நீ டெலீட் ஆகும்? அதெல்லாம் ஆகாது. அந்த பூஜாக்கு போன்ல இருக்கிறது தெரிஞ்சு டெலீட் பண்ணிட்டா என்னப்பா? சரிம்மா. சக்தி, சரண்யாவுக்கு இந்த வீடியோ என் மொபைல்ல காப்பி பண்ணி வச்சுக்கோ. சரியா? நீ எனக்கு இன்னொரு காப்பி அனுப்பு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஆமாம்மா. ஏய் சக்தி, என்னன்னு சக்தி எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு யோசிக்கிறியா? பத்திரத்தை மாத்தி வச்சது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்படியாமா? யாருமா? வேற யாரு? பூஜா தான். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. வெற்றி, முதல்ல அத்தைக்கு போன் பண்ணி வர சொல்லு. ஆமா சக்தி, இப்போ பூஜா தான் மாத்தனாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குல்ல? அதெல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல உங்க அம்மாவை வர சொல்லு. ஏய், யார் உன்னை உள்ள விட்டது? என்ன என்ன வெற்றி, இவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வரா, நீயும் பாத்துக்கிட்டே இருக்க. ஏய், ஏதோ பெரிய இவளாட்டும் சேலஞ்ச் பண்ண. இந்த பத்திரத்தை மாத்துனது யாருன்னு தெரியற வரைக்கும் வீட்டுக்குள்ள வர மாட்டேன்னு சொன்ன. இப்ப எதுக்கு உள்ள வந்து நிக்கிற? ஓ, பசிக்குதா? சோறு ஏதாவது வேணுமா? கேட்டிருந்தா வாசல்லே எடுத்துட்டு வந்து போட சொல்லிருப்பேன்ல. சக்தி, சக்தி, இப்ப எதுக்காக அவள அடிச்ச? சக்தி சொல்லு, என்ன புதுசா கை நீட்டுற பழக்கம்? பாருங்க அத்தை, உங்க கண்ணு முன்னாடி இந்த சக்தி எப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு. இன்னொரு வார்த்தை பேசின கொல்ல உடைச்சிருவேன். சக்தி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அடுத்த வாட்டி ஓங்கன கை நிக்காதுன்னு. நீ கேட்டியா? திரும்ப திரும்ப என் வழிக்கு வந்த, இப்போ வாங்கி கட்டிக்கிற. ஏய், என்ன பார்த்து பேசுடி. உண்மை என்னன்னு நிரூபிக்காம ஏதோ பெருசா வீட்டுக்குள்ள வர மாட்டேன்னு சொன்ன. இப்ப எதுக்குடி வந்த? அப்படி கேளுங்க அத்தை. இத கேட்க போய் தான் என்ன அரைஞ்சிட்டா இவ. ஏய், இப்ப அத்தை கேக்குறாங்கல்ல, சொல்லு. சக்தி சொல்லு, எதுக்காக வந்த? உண்மை எதுன்னு கண்டுபிடிச்சதுனாலதான் உள்ள வந்த. இல்லனா செத்தாலும் இந்த சக்தி உள்ள வரமாட்டான்னு உங்களுக்கு தெரியாதா அத்தை? என்ன என்ன உண்மை? சரண்யா, இவ என்னமா சொல்றா? எல்லாத்தையும் அவளே சொல்லுவாமா, கேளுங்க. பூஜா, நீ இன்னொரு வாட்டி இப்படி நடந்துக்காத. இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. பத்திரத்தை மாத்தி வச்சது நீதான்ற உண்மையும் ஒருவேளை இந்த வீடியோல இருந்திருந்தா இப்போ நீ எங்க இருந்திருப்ப தெரியுமா? அதான் சொன்ன நீ, இது எனக்கு நிரந்தரமான இடம்னு. இப்ப புரிஞ்சிருக்குமே நான் சொன்னது. எல்லா உண்மையும் தெரிஞ்சதும் அம்மா பூஜாவை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். அண்ணா, முதல் தடவையா அம்மா பூஜாவை திட்டிருக்காங்க, அதுவே பெரிய விஷயம்னு.
இனிமே பூஜா சொல்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே நம்பிட மாட்டாங்க. கொஞ்சமாவது யோசிப்பாங்க. அது போதும் நமக்கு. அதுவும் நிஜம்தான். வெற்றி, சாரி. ஏய் வெற்றி, என்ன கடை பக்கம்லாம் வந்திருக்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. என்ன வெற்றி ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? ஏதாவது பணம் கிணம் வேணுமா? பணம்லாம் வேணாம்டா. அதானே, உன்கிட்ட இல்லாத பணமா? நீயே எனக்கு லட்ச லட்சமா கொடுத்துருக்கியே. அப்புறம் என்ன வேணும் சொல்லு. எனக்கு உன் கடையில் ஒரு நல்ல வேலை போட்டு தரியா? வேலையா? ஏய் என்ன வெற்றி, கலாய்க்கிறியா? இல்லடா, நான் சீரியஸாக தான் கேட்குறேன். என்ன வெற்றி, என்ன சொல்ற? சரிடா, நீ எதுவும் சொல்ல வேணாம். ஆனா உனக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இது பெரிய கடையெல்லாம் ஒன்றும் இல்லடா. உங்க வீட்டு சொத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த கடையெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுடா. அப்படி இருக்கும்போது உனக்கு நான் என்னடா வேலை போட்டு தர்றது? இப்படி திடீர்னு கேட்டுட்ட, உனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலடா. டேய், ஒரு சின்ன பிரச்சனைடா. நான் உனக்கு மற்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு உன் கடையில் ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல. கொடுத்தேன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்டா. வெற்றி, தப்பா நினைச்சுக்காத. நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்டா. நான் உனக்கு வேலை போட்டு தரதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது செட்டும் ஆகாதுடா வெற்றி. உனக்கே வேலை தர அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாதுடா. இன்னொரு விஷயம், ஒரு பேச்சுக்கு நான் வேலை தரதாவே இருக்கட்டும், ஆனால் இந்த விஷயம் மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது என்னை கொன்னே போட்டுருவாங்க. செட் ஆகாதுடா வெற்றி, என்னை தப்பா நினச்சிக்காதடா. சாரிடா. பணம் ஏதாவது வேணும்னா கேளு, எவ்வளோ பணம் வேணாலும் தர்றேன். ஆனால் வேலை அது சரியாக வராது வெற்றி. நீ அந்த எதுவும் வம்பிழுக்காது, நான் பேசிக்கிறேன். வெளியில கிளம்பிட்டீங்களா? நான் உங்ககிட்ட தான் பேசலான்னு வந்தேன். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ரெண்டு பேரும் சும்மா வர மாட்டீங்களே. என்னம்மாமா நீ 4 வார்த்தை ஆசையா பேசலான்னு வந்தா இப்படி மூஞ்ச காட்டுறிய? டேய், நீ ஆசையா பேசின விளக்கெண்ணெயெல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல விஷயத்த சொல்றா. நாம டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு பாத்தியாக்கா. நீ சொல்லு, அப்பதான் கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கான் என் தம்பின்னு நீங்க கரிச்சு கொட்டினீங்க. இப்பதான் என் தம்பிக்கு நல்ல புத்தியே வந்திருக்கு. அட ஆமாயா, சங்கிலி புது பிசினஸ் ஆரம்பிக்க போறானா? அதுக்கு என்ன இப்ப? என்னம்மாமா நீ என்ன பிசினஸ் என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படி பேசுற? டேய், நீ என்னமோ பண்ணி தொலை, அத பத்தி எனக்கு என்னடா? என்னது எனக்கு என்னவா? என்னையா புதுசா பேசுற? சரி சரி, புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 20 லட்சம் ரூபாய் இவனுக்கு பணம் வேணுமா? ஓ, மைனர் கையில பணமே இல்லாம தான் பிசினஸ் ஆரம்பிக்கிறாரா? ஏண்டா டேய், பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னு நீ இதுக்கு முன்னாடி இழுத்துட்டு வந்த பிரச்சனை எல்லாம் பத்தாதா? இப்ப இது வேற புதுசாவா? என்னையா புது பிசினஸ் ஆரம்பிக்க பணம் வேணும்னு கேக்குறான்? இந்த மாதிரி பேசுறியா? குடியா. எது நான் கொடுக்கவா? என்கிட்ட எங்க இருக்கு பணம்? இல்லனா என்ன, நிலம் இருக்குல்ல, அத வச்சு கொடு. என்னடா? ஆ, எந்த நிலம்? மீனாட்சி அக்கா மிஸ், என்னையா யோசிக்கிற? அந்த பத்திரத்தை நீ கொடுத்தனா அத அடகு வச்சு சங்கிலி பணம் வாங்கிப்பான்ல. மீனாட்சி விட்டு பத்திரத்தை இவன் எப்படி அடகு வைக்க முடியும்? ஆமா பத்திரத்தை மட்டும் குடுமாமா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், அதெல்லாம் முடியாது. இது மீனாட்சியோட சொத்து. சொத்து உன் பேர்ல தானே இருக்கு. என்னமோ அந்த மீனாட்சிக்கு மட்டும்தான் சொத்துல உரிமை இருக்கிற மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்க. யோ குடியா. அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றோம்ல. அந்த பத்திரத்தை தூக்கி இவன்ட்ட கொடுத்துட்டா நாளை பின்ன மீனாட்சிக்கும் என் பொண்ணுங்களுக்கும் ஒண்ணுனா அவங்களுக்குன்னு இருக்கிறது அந்த சொத்து ஒண்ணுதான். அதையும் தாண்டி இவன் தான் அறிவு கட்டதனமா வந்து நிக்கிறான்னா நீ யோசிக்க மாட்டியா புஷ்பா? சங்கிலி, உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீ பிசினஸ் பண்ணு. இல்ல உங்க அக்கா போடுற சோத்தை தின்னுட்டு ஏதாவது மூலையில முடங்கி கிட. இன்னொரு தடவை வீட்டு பத்திரத்தை தான் அது இதுன்னு வந்தேன்னு வச்சுக்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. ஆளையும் மண்டையும் பாரு.
சொல்லியிருப்பா? இப்படி திடீர்னு என் பையன் இப்ப வேலை தேடி தெரு தெருவா அலையிறானா அதுக்கு யார் காரணம்? நீதானே? சொல்லு. நீங்க தாம்மா காரணம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நானா காரணம்? ஆ? நீ வேலைக்கு போறதுக்கு நான் தான் காரணமா? ஆமாமா, நீங்க தான் காரணம். அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல பூஜா என்ன சொன்னா ஞாபகம் இருக்காமா உங்களுக்கு? நீ எப்படி வெற்றி பணத்தெல்லாம் கொடுக்க போற? நீ என்ன சம்பாதிக்கிறியா இல்ல உனக்கு நீ ஏதாவது தனியா பணம் சேர்த்து வச்சிருக்கியா? பூஜா அத்தனை பேர் முன்னாடி இதை சொன்னப்போ நீங்க கேட்டுட்டு சும்மா தானமா இருந்தீங்க. அது ஏதோ சும்மா சாதாரணமா நடந்த விஷயம்டா. உங்களுக்கு வேணும்னா இது சாதாரணமா நடந்திருக்கலாம். ஆனா அத்தனை பேர் முன்னாடி கூனி குறுகி நின்ன எனக்கு அது சாதாரண விஷயம் இல்லம்மா. அது என் சுயமரியாதையை கேள்வி கேட்ட விஷயமா. அத்தை, சக்தி இவனுக்கு இப்படி எல்லாம் பேச சொல்லி சொல்லி தந்திருக்கா அத்தை. வெற்றி ஒரு அப்பாவி. வெற்றிக்கு இப்படி எல்லாம் பேசவே தெரியாது அத்தை. பூஜா, அம்மாவும் பையனும் ஏதோ பேசுறாங்க, நீ எதுக்கு கூட கூட பேசிட்டு இருக்க? அம்மா, சக்தி உண்மையை நிரூபிக்காம வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னப்ப நான் பணம் கொடுக்க போனேனே, அப்ப என்ன நடந்தது ஞாபகம் இருக்காமா உங்களுக்கு? இதுல ₹1 நீ சம்பாரிச்ச காசு இருக்கா? ஜஸ்ட் ₹1 சொல்லு. நிஜமா சொல்லணும்னா இந்த சொத்தை எல்லாம் காவல் காக்கிறதே நான் தான். அப்ப கூட நீங்க சும்மாதானமா இருந்தீங்க. டேய், நீ என்னடா ஒன்னொன்னா நினைச்சு பார்த்து ஒவ்வொன்னா ஞாபகம் வச்சு எதோ கேட்டுட்டு இருக்க? வெற்றி, நீ ஏன் புள்ள வெற்றி? உனக்கு இல்லாத சொத்தா சொல்லு. ஆனா அன்னைக்கு நீங்க அப்படி சொல்லலையேம்மா. அது ஏன் சொல்லலன்னா, நீ பணத்தை கொடுக்க போனது சக்திக்கு. இதே நீ வேற யாருக்காவது கொடுக்க போயிருந்தேன்னு வச்சுக்கோயே, வெற்றி, நான் உன்னை அப்படி தடுத்திருப்பேன்னு நம்புறியா? இவ்ளோ பெரிய சொத்துக்கு ஒரே வாரிசுடா நீ. உனக்கு இல்லாத உரிமையா சொல்லு? அதாவது நான் யாருக்கு வேணாலும் பணம் கொடுக்கலாம், ஆனா சக்திக்கு கொடுக்க கூடாது இல்லம்மா? அம்மா, சக்தி என் பொண்டாட்டிமா. ஐயோ வெற்றி, ஏன் வெற்றி உனக்கு இவ்ளோ கோவம்? உண்மையை சொன்னா உனக்கு அவ்வளவு வலிக்குதுல? பாரு உன் அம்மாவை பாரு. ரங்கநாயகி அத்தனாலே கெத்துன்னு தான் பேரு. பாரு வெற்றி, இப்போ நீ அவங்கள எப்படி உடைஞ்சு போயிருக்காங்க பாரு. ஏன் வெற்றி நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏய், உன் மரியாதையை நீயே கெடுத்துட்டு இருக்க. அன்னைக்கு சக்தி கிட்ட அற வாங்கின, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வை, வெற்றி கிட்டயோ சீக்கிரமே செம்மையா வாங்குவேன். அம்மா, நிஜமா சொல்லணும்னா நான் தான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். இன்னைக்கு என்கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் நேற்று பூஜா அவ்வளவு தூரம் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அட்லீஸ்ட் இப்போவாச்சும் சொன்னீங்களே, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சுதுமா. ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி கெத்தா ஒரு வீட்டுல இருக்கணும்னா அவ புருஷனுக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்கணும்னு பூஜா எனக்கு நல்லா புரிய வச்சிட்டான். அதுக்கு அவளுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இனிமே நான் சம்பாதிச்சுதான் நானும் சக்தி இந்த வீட்டுல சாப்பிடுவோன்னு நான் முடிவெடுக்கிற அளவுக்கு நீங்க பூஜாவை பேச விடாதீங்கம்மா. அதுக்கப்புறம் என்ன இவ்வளவு தூரம்? சார், உங்க அப்பா அம்மா எங்க? என்னாச்சு வெற்றி? ஏதாவது ப்ராப்ளமா? சார், நான் தெரியாம தான் கேட்கிறேன். எப்படி சார் ஒரு பொண்ணு அவ்வளவு லவ் பண்ணிட்டு
உங்களால எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க முடியுது? வெற்றி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சக்தி என்ன கல்யாணம் பண்ணிக்காம அந்த சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சத்தியம் பண்ணப்போ எவ்வளவு துடிச்சன்னு எனக்கு தான் சார் தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு துடிக்கலையா சார்? வெற்றி, எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க. வந்தீங்க, எங்க அப்பா அம்மா எங்கன்னு கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றதுக்குள்ள நீங்க பாட்டுக்கு படபடன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு முதல்ல சொன்னாதானே எனக்கும் தெரியும். சார், நிஜமாவே உங்க அப்பா அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியாதா? தெரியுமே, கோவிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கா? ஆமா. அதனால என்ன ப்ராப்ளம் வெற்றி? இப்ப என்ன ஆச்சு? சார், அங்க உங்களுக்கு அவங்க வேற ஒரு பொண்ணை பாத்துட்டு இருக்காங்க சார். நீங்க என்னடா அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க? பொண்ணு பாத்துட்டு இருக்காங்களா? எனக்கா? ஆமா சார். இங்க பாருங்க வெற்றி, சான்ஸே இல்ல. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க வெற்றி. சார், நானே அதை நேர்ல பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். சரி இருங்க. நாங்க கோயில்ல இருக்கோம் கார்த்தி. ஆமா. வெற்றி, அம்மா கோவில்ல இருக்கதா சொல்றாங்க. சார், உங்களுக்கு தெரியாம அங்க உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நம்புங்க சார். நான் ஏன் சார் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் வந்து நடக்காத விஷயத்த சொல்லணும்? சார், நீங்க இப்போ உடனே வீட்டுல பேசுங்க. இல்லனா நீங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். யமுனா கல்யாணம் 10 நாளா நடந்தாகணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. இந்த சமயத்துல உங்க வீட்டுல இப்படி பண்ணாங்கன்னா என்ன சார் பண்ண முடியும்? சார், இது மீனாட்சி அம்மாக்கு தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டா அப்புறம் என்ன சார் பண்ண முடியும்? சார், நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சார். எனக்கே தெரியாம இப்படி எங்க அம்மா பொண்ணு பார்க்க போவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வரட்டும், நான் பேசிக்கிறேன். சார், நீங்க யமுனாவை நிச்சயதார்த்தம் பண்ண அன்னைக்கு நான் மட்டும் பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்குமோ என்னவோ. இப்ப வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொள்ளுது சார். அதனாலதான் சார் சொல்றேன், உங்க கல்யாணத்துக்கு என்னோட சப்போர்ட் எப்பவுமே உண்டு. இதுல ஏதாவது பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். யமுனாவுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். ஆனா அந்த சமயத்துல நீங்களும் என் கூட நிக்கணும் சார். நிச்சயமா வெற்றி, என் வாழ்க்கைக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்க. இதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியும்? நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் கேட்க தயாரா இருக்கேன். எங்க வீட்டுல நடக்கிறத நினைச்சு நீங்க குழப்பிக்காதீங்க. எங்க அப்பா அம்மாவை நான் பாத்துக்கிறேன். யமுனா வீட்டுல எந்த தப்பான முடிவுக்கும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். சரிங்க சார். நான் வெற்றி, நீங்க சொல்லலன்னா எங்க அம்மா எனக்கு பொண்ணு பாக்குற விஷயம் எனக்கு தெரியாமையே. திடீயா, நம்ம கோவில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்தடியில் இருக்கேன்னா கொஞ்சம் உடனே வரியா? இந்த நேரத்தை வர சொல்லிருக்கா? டேய், நானும் சக்தியும் தூங்கிட்டு இருந்தோம்டா. சக்தி ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பா போல. திடீர்னு யமுனாக்கான்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. சரி, இப்ப என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு உடனே யமுனாக்காவை பார்க்க போலான்னு சொல்லிட்டா. ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, இப்ப கூட்டிட்டு போக முடியாது, காலையில கூட்டிட்டு போறேன்னு சமாளிச்சு படுக்க வச்சிருக்கேன். அதான் அப்படியே ஒன்னும் புரியாம வண்டியில வந்து உட்காந்துட்டு போன் அடிச்சேன். சரி, வந்துட்டு யமுனாக்கு வேற இப்படி நடந்து போச்சுல்ல, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இந்த தாலி மேல இருந்து விழுந்துச்சுடா. மேல இருந்து தாலி விழுந்துச்சா? அண்ணே, என்னண்ணே யமுனா கல்யாணம்ன்றா, தூங்க விட மாட்டாங்கன்றா, மேல இருந்து தாலி விழுந்துன்றா, ஏதாவது புரியுமா சொல்லுண்ணே? ஆமாண்ணே. யமுனாக்கு எல்லாம் தப்பாவே நடக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன்டா. அந்த கடவுளே கரெக்டா என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லிருச்சு போல. இதுக்கப்புறம் முன் வச்ச கால பின் வைக்க போறதே இல்லடா. என்ன முடிவுண்ணே? நாளைக்கு யமுனாவுக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கல்யாணமா? என்னன்னு சொல்ற? அந்த ஆண்டவன் சொல்றான், இந்த வெற்றி செய்யறான். நீ பண்ணி வைக்கலாம். ஆனா இந்த சக்தி அண்ணின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாம ஏதாவது பண்ணா அவங்க உன்னை வச்சு செய்வாங்களே, அப்புறம் என்ன பண்ணுவ? அதெல்லாம் பார்த்தா முடியுமா? பாத்துக்கலாம். என்ன அமுச்சுட்டு நீ கார்த்தி சார தனியா பார்க்கும்போது தான் நினைச்சேன் இப்படிதான் பண்ணி வைப்பேன்னு. அதானே எனக்கும் தெரியல, ஒரே பதட்டமா இருக்குனே. உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன், குடிங்க. பயப்படாம குடிங்க. திடீர்ன பயப்படாம? பரவாயில்ல, நீ இருக்கட்டும். அண்ணே, டேய், என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? பூஜா என்கிட்ட அரை வாங்கினதுக்கு திடீர்னு தானே காரணம். அதான் அவருக்கு இந்த கவனிப்பு எல்லாம். அட பாவி, நான் தான் பூஜாவை ஃபாலோ பண்ண சொன்னேன்னு இவகிட்ட சொல்லவே இல்லையா?
சத்தியமா சொன்னேனே. நீ வீட்ல இருந்து சும்மா ஐடியா சொல்லிட்டு ஆச்சா? ஆத்தி அவ பின்னாடியே தெரியாம போய் அவ பேசும்போது கரெக்டா வீடியோ எடுத்து அனுப்புனது எவ்வளவு பெரிய வேலை. சூப்பர்ண்ணே, கலக்கிட்டீங்க. சில பேர் மாதிரி சும்மாவே இருக்காம ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரியா கூடவே இருந்த அண்ணனுக்கு சதி பண்ணிட்டே இல்ல. அண்ணே, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. போய் சொல்லாதடா. சரிடா, பரவாயில்ல. வாங்க நம்ம வேலையை பார்க்க போலாம் வாங்க. வேலையா? என்ன வேலை? அது நாங்க எப்பவும் செய்யற வேலை இல்ல, அத சொன்னேன். ஓ, வட்டி வசூல் பண்ற வேலையா? இல்ல 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 இல்ல, வேலைனா வேலையா என்ன? அப்படியே சும்மா ஊருக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவோம். என்னடா திடீயா? ஆமா ஆமா, அப்படியே வீட்டுக்கு வந்துருவோம். இதுக்கு பேரு வேலையா? அதானே கேளுங்க. இதுக்கு பேரு வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்துறது. அத தெளிவா சொல்லணும். சும்மா எப்ப பாரு ஊரை சுத்திக்கிட்ட. நீங்க யாரும் இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம். இன்னைக்கு நாங்க போயா ஆகணும். ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ஆமா ஆமா, நாங்க போயா ஆகணும், முக்கியமான வேலை. அவன் பைத்தியமாவே மாறிடுச்சு. அண்ணே, இந்த அக்கா வரும்போது எம்பிட்டு சந்தோஷமா வந்துச்சு. வாய் நிறைய காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, வடை சாப்பிடுறீங்களா, பிரியாணி சாப்பிடுறீங்களா கேட்டுச்சு. ஆனா இப்ப அந்த அக்காவே பிரியாணி போட்டு அனுப்பிட்டேன்னு. பாவம். மீனாட்சி அக்கா குதி குதி குதிக்குவே, நான் என்ன பண்ணுவேன்? சரி, யமுனா வர வச்சுட்ட. கார்த்திக் சாரா வண்டியில இருங்கடா சொல்றேன். வண்டியில வாயா பாத்து பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. யாரு வண்டி? இருடா, இந்த வழியா போய்க்கிறேன்டா. மா 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 என்னடா மா, எதுக்குமா இப்படி பண்ணீங்க? என்னடா வந்ததும் வராததுமா கேள்வி எல்லாம் அப்படியே தூள் பறக்குது. மா, நேத்து 2 பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க? அது வந்து ஆமாண்டா, உனக்கு பொண்ணு பார்க்க தான் போகணும். இப்ப என்ன அதுக்கு? என்ன விளையாடுறீங்களா? என்ன அசால்ட்டா சிம்பிளா சொல்றீங்க பொண்ணு பார்க்க போகணும்னு? இங்க பாருங்கம்மா, என்ன கேட்காம என்னோட கல்யாணத்துக்கு நீங்க எப்படி பொண்ணு பார்க்க போனீங்க? என்னடா எல்லாம் உன் சம்மதத்தோட தான் செய்யணுமா? இவன் சம்மதம் கேட்டுதானே நாம 2 தடவை கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். அதோட லட்சணம் தான் நமக்கு தெரிஞ்சது. மா, அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். சும்மா அவங்கள குத்த சொல்லாதீங்க, சரியா? என்ன கார்த்திக், இவ்வளவு தூரம் எங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட நீ? இங்க பாருங்கம்மா, என்ன கேட்காம நீங்க பொண்ணு பார்க்க போனது தப்பு. இங்க பாருங்கம்மா, தெளிவா சொல்ல 2 பேரும் கேட்டுக்கோங்க. யமுனாவை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க எவ்வளவு மிரட்டினாலும் சரி, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், என்ன ஆனாலும் யமுனா தான் என் ஒய்ஃப். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்களா போய் ஏதாவது பொண்ணை பார்த்துட்டு அவ கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட போறீங்க. என்ன சார் இது? அம்மானு கூட பார்க்காம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, என்ன கார்த்திக் சார்? நான் நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, தெரியுமா? இவன் எதுக்கு இங்க வந்தா? பாருங்க சார், அம்மா அப்பா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இவங்களும் உங்களுக்காக எத்தனை வாட்டி தான் மீனாட்சி அம்மா வீட்டு வாசல்ல ஏறி இறங்குவாங்க சொல்லுங்க? ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் நடக்கலனா அதுக்கு இவங்களா காரணம்? என்னடா எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி என்ன ஏமாத்தலான்னு பிளான்? ஆட, நான் ஏமா அப்படி எல்லாம் பிளான் பண்ண போறேன்? இப்போ சார் வந்து ப்ரொஃபசரு, அவரு பாட்டுக்கு உங்க பேச்ச கேட்காம நான் இஷ்டப்பட்ட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாருன்னா அப்புறம் அவர்கிட்ட படிக்கிற பசங்க எல்லாம் இப்படியே கிளம்பி போயிட மாட்டாங்களா? அப்புறம் சாருங்கிறதுக்கு என்ன மரியாதை? நாளைக்கு காலேஜ்ல ஒரு பிரச்சனைனா இவர்கிட்ட படிக்கிற பசங்க இவரால கண்டிக்க முடியுமா? ஏற்கனவே எங்க அம்மா இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நீங்க வேற அவங்க சப்போர்ட்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். சகல எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். ஏன் நல்லதுக்காகவா? எங்க யமுனா கூட எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா என் வாழ்க்கையே அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது நீங்க பண்றது எனக்கு எப்படி நல்லதா இருக்க முடியும்? அண்ணே, என்னன்னு இப்படி கோவப்படுறாரு? ஒருவேளை இந்த விஷயத்த சொன்னா தாங்குவாரானே? தெரியலையாடா, ஆனா எப்படினாலும் சொல்லிதானே ஆகணும். அதெல்லாம் தாங்க மாட்டானே, விடுனே. யமுனா இல்ல வாழ்க்கையே இல்லன்றாரு, இவரு போய் எப்படி தாங்குவாரு? வெற்றி, என்ன பேசுறீங்க நீங்க? என்னாச்சு? யமுனாக்கு என்னாச்சு சொல்லுங்க. கிடியா சொல்லி என்னாச்சு? என்னாச்சு? அது வந்து யமுனாக்கு என்னாச்சு? அதான் என்னாச்சு சொல்லுடா. டேய் சொல்றா, என்னடா ஆச்சு? இருங்க இருங்க, டேய் இருங்கடா இருங்கடா.
யமுனாக்கு ஒன்றும் ஆகல. ஆனா ஐயோ அண்ணே இது வந்து டேய் நீ அமைதியாரா வெற்றி நீங்க சொல்லுங்க. இல்ல அது வந்து எப்படி சொல்றதுன்னு. அண்ணே அத சொல்ல தாங்க மாட்டானே. டேய் சொல்லுங்கடா. அண்ணே சார் பாவம் சார் நீங்க. தாங்க மாட்டானே இவரு. டேய் கம்முனுடா. தாங்க மாட்டானே. வெற்றி தயவு செஞ்சு எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்க. யமுனாக்கு என்னாச்சு சொல்லுங்க. இருங்க. அண்ணே புரியாதுப்பா. டேய் உங்களுக்கு புரியாது. கார்த்திக் சார் நான் சொல்றத கேளுங்க. நான் ஏன் உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணேன்னா, அப்படியாவது உங்க அம்மா ஆசைப்பட்டபடி உங்க கல்யாணமாச்சும் நல்லபடியா நடக்கணும்னு தான் கார்த்திக் சார். டேய் சொல்லிடலாமாடா? கார்த்திக் சார் வெற்றி ஏன்னா சொல்லுங்க. எப்படியும் உங்களுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இல்ல. ஏன் எனக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் நடக்காது? ஆமா, ஏன்னா இன்னும் 1 மணி நேரத்துல யமுனாவுக்கு வேற ஒரு பையனுக்கும் ஒரு கோயில வச்சு கல்யாணம் நடக்க போகுது கார்த்திக் சார். ஐயோ இது எப்படி தாங்குவாரு? இங்க பாருங்க, இத நான் நம்ப மாட்டேன். செத்தாலும் என் யமுனா அதை ஒத்துக்கவே மாட்டா. எனக்கு தெரியும் என் யமுனாவை பத்தி. யமுனா ஒத்துக்கலதான், ஆனா மீனாட்சி அம்மா தான் யமுனாவை வற்புறுத்தி ஒத்துக்க வச்சுட்டாங்க. அண்ணே நீ மீனாட்சி அம்மாவை விட்டு வைக்கலையானே? டேய் சும்மா மீனாட்சி அம்மாவா? டேய் திவ்யா. ஆமா, உங்க அம்மா இப்படி பண்ணாங்கன்னா மீனாட்சி அம்மாவும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பாங்க கார்த்திக் சார். அதான் அவங்களும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மீனாட்சி அம்மா பண்றது கூட தப்பு இல்ல. அவங்க பண்றது ஒரு விதத்துல நியாயம் தான். ஏன்னா எங்க அம்மா அவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்காங்க. ஆனா யமுனா இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? என்னை பத்தி அவ யோசிச்சு பாத்துருக்க வேண்டாமா? இது வரைக்கும் எங்க அம்மா எனக்கு எவ்வளவு பொண்ணுங்க பாத்துருப்பாங்க. நான் ஒரு பொண்ணுக்காவது ஓகே சொல்லிருக்கேனா? இல்ல அப்புறம் யமுனா மட்டும் இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? சகல நீங்க ஒரு ஆம்பளை, பாவம் யமுனா ஒரு பொண்ணு, அவங்களால என்ன பண்ண முடியும் சகல? இல்ல இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். எனக்கு யமுனா வேணும். யமுனா இல்லாம என் வாழ்க்கையே கிடையாது. ஆமா, எந்த கோயில கல்யாணம்? நான் இப்பவே போய் மீனாட்சி அம்மா கிட்ட நியாயம் கேட்கிறேன். டே திவ்யா, எந்த கோயிலோட கல்யாணம்? அண்ணே கல்யாணம் பக்கத்துல தானே. அது எப்படி வெற்றி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்தது? எங்க அம்மா இல்லாம ஏன் கல்யாணமா? சாந்தக்கா, உங்களை எங்க அம்மா மூத்த பொண்ணு மாதிரி தானே நினைக்கிறாங்க. இவங்க கூட சேர்ந்து இப்படி பண்ணலாமா? மூத்த பொண்ணா நினைச்சதுனாலதான் செஞ்சேன். கார்த்தி சாரோட அம்மா அவருக்கே தெரியாம அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. உன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா ஜோசியக்காரரு உனக்கு இன்னும் 10 நாள்ல கல்யாணம் பண்ணணுமா, இல்லன்னா இன்னும் 4 வருஷத்துக்கு கல்யாணமே ஆகாதுன்னு அவரு ஒரு அதிர்ச்சியை தூக்கி போடுறாரு. அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை நானும் தம்பியும் சேர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு திருட்டு தாலி கட்டிக்கணுமா? திருட்டு தாலியா? நம்ம காசு கொடுத்தானே வாங்கணும். யமுனா கொஞ்சம் இருங்க. இது என்ன திருட்டு தாலியா? நான் யாரு? உங்க தங்கச்சியோட புருஷன், உங்க வீட்டோட மாப்பிள்ள. சாந்தாக்கா உங்களுக்கு அக்கான்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது உங்களுக்கு நிச்சயமான பையனை தான். இதுக்கு பேரு திருட்டு கல்யாணமா? என்ன வெற்றி பேசுறீங்க நீங்க? எங்க அம்மாவும் இல்ல, கார்த்திகோட அம்மாவும் இல்ல. எப்படி இந்த கல்யாணம்? கார்த்திகோட அம்மா வந்துதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இந்த ஜென்மத்துக்கு உனக்கு கல்யாணம் நடக்காது. கார்த்திக், இவங்க எல்லாரும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னன்னு கேளுங்க. யமுனா, அவங்க சொல்றது எல்லாமே நியாயம் தானே? ஃபைனலா ஜெயிச்சிட்டோம்ல. நியாயமா? என்ன சொல்றீங்க? ஆட கார்த்திக் சார் தான் தெளிவா சொல்லிட்டாரு, தாலி கட்ட தயார்னு. இன்னும் என்ன யமுனா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல, என்னால இது எதுவுமே முடியாது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். யமுனா, நீ இல்லாம என் வாழ்க்கை கிடையாது யமுனா. எங்க அம்மா வேற எத்தனை பொண்ணுங்களை பார்த்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒருவேளை அவங்க எனக்கு பொண்ணு பார்க்கறத கண்ட்ரோல் பண்ண முடியலனா அப்புறம் நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். என்ன பேசுறீங்க கார்த்திக்? அப்படி பேசாதீங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பாசமா இருக்கீங்க. அப்புறம் என்னம்மா, சாந்தாக்காவே துணிஞ்சிட்டே. உனக்கு என்ன? என்ன வந்தாலும் அக்கா பாத்துக்கிறேன். இங்க நடக்கிறது சக்திக்கு தெரியுமா? அவ எங்க? க்ளீன் போல்டு. உங்களை தான் கேக்குறேன், சக்தி எங்க? தெரியாது. எப்படி இதெல்லாம் யாருக்குமே தெரியாம என்ன பண்றீங்க? இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது, சக்தி உங்களை நிக்க வச்சு கேள்வி கேப்பா. நீங்க முதல்ல கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க. சக்திக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். முடியாது, நீங்க பதில் சொல்வீங்க. ஆனா என்னால எதுவும் சொல்ல முடியாது. முதல்ல நான் சக்தி கிட்ட பேசுறேன். அவ இதுக்கு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிக்கிறேன்.